पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। நமஸ்காரம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கீதால ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கு சம்மரி பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சம்மரி பண்ணாமல் வேற ஒரு இதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 நாள் டெய்லி ஒரு 10 ஸ்லோகத்தில் என்ன பண்ண போகிறோம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்கந்தம், த்விதீய ஸ்கந்தம், பிரதம அத்தியாயம், 1வது அத்தியாயம். 2வது ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயத்தில் சுக மகரிஷி பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சித்துக்கு பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போறோம். ஒரு 4 நாள் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஒரு 39 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. இந்த பாகவதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே பரீட்சித்துக்கு சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டா பேசுறார். மொத்தம் 19 அத்தியாயங்கள் முதல் ஸ்கந்தத்துல இருக்கிறது. இந்த முதல் ஸ்கந்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா 19வது அத்தியாயம் முடியும் போது உங்களுக்கு நான் கொடுக்கல, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த அத்தியாயத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். அதுல பார்த்தீங்கன்னா பரீட்சித் பார்த்தீங்கன்னா சுகமுனிவரை பார்த்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்ற. அதப்பிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேக யத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. 19:1-19:37 அதுல இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறதுக்கு முந்தின அத்தியாயத்துல முடிவுல இருக்கிறது. அதுக்காக நான் கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு. பரீட்சித் சுகமுனிவரை பார்த்து அதப்பிச்சாமி, சுவாமி உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். எப்படிப்பட்ட சுவாமி? பரீட்சித்தை பத்தி பரீட்சித் நம்ம சுகமுனிவரை சொல்லும் போது சொல்றார், ஐடென்டிஃபை பண்றார். யோகினாம் பரமம் குரும், யோகிக்கெல்லாம் மேலான குருவா இருக்கிறவர். அப்ப யோகிக்காரு இருக்கிறவர் போகியாவா இருக்க முடியும்? அவரும் யோகியா தான் இருக்க முடியும். அப்ப யோகிக்கெல்லாம் மேலான குருவா இருக்கக்கூடிய சுக மகரிஷியே, சம்சித்திம் பிரதி அதக பிரிச்சாமி, நான் பாத்தீங்கன்னா இந்த ஜீவர்கள் பாத்தீங்கன்னா எப்படி சித்தி அடைவாங்க, எந்த சித்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் மோட்சம் சித்தி. சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் மோட்சத்தை எப்படி அடைவார்கள் என்று உங்கள்கிட்ட நான் பாத்தீங்கன்னா பிரிச்சாமி. யாருக்கு மோட்சம்? புருஷஸ்ய இக யத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. இறந்து போகக்கூடிய மனிதன் கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை பண்றதுனால, யத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா, மரணம் அடையக்கூடிய மனிதன் எல்லாரும் எல்லா காலத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம மரணம் சம்பவிக்க போகுது. அப்படி மரணிக்க மனிதன் என்ன பண்ணணும்? இந்த லோகத்துல இருந்துகிட்டு சம்சித்தியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி பாத்தீங்கன்னா கேட்கிறார். இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக அப்படின்னா எனக்கு அப்படின்னு கேட்கல. ஏன்னா பரீட்சித்துக்கு பாத்தீங்கன்னா 7 நாட்கள் தான் மரணம் சம்பவிக்க போகுது, வாழ்நாள் 7 நாள்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப கேட்கும் போது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரீட்சித் சொல்ல, பொதுவா காமனா பாத்தீங்கன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா இறந்து போக போறாங்க. அந்த மனிதர்களோட இறந்து போற மனிதர்களுக்கு சித்தியை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு என்ன உண்டோ அதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 38 19வது அத்தியாயம் 1வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகம் சொல்றாரு அவர்.
யாரு பரீட்சித்தே மொத்தம் வந்து 5 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார். பரீட்சித்து சுகமுனிவர்கிட்ட பார்த்து 5 கேள்வி. யச்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். யச்ரோதவ்யம் மொத்தம் 5 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர்கிட்ட கேட்கிறார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்கந்தங்களா பாகவதத்துல இருக்கிறது. 12 ஸ்கந்தங்கள்ல பரீட்சித்து கேட்ட கேள்வி 5 கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன கேள்வி? முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா யச்ரோதவ்யம், ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து பாத்தீங்கன்னா அவசியம் கேட்கப்பட வேண்டும், ஒரு மனுஷன் என்ன கேட்கணும். அதுக்கப்புறம் யத்து ஜப்யம், எந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கணும். யத் கர்த்தவ்யம், எந்த காரியங்களை செய்ய வேண்டும். நிருபிகி அப்படின்னா மனிதர்களால். பிரபு அப்படின்னா குருநாதரை பார்த்து ஏ சுகமகரிஷியே பிரபு, ஏ பிரபு மனிதர்களால் எதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட வேண்டும், எது ஜபிக்கப்பட வேண்டும், எது செய்யப்பட வேண்டும். எத்து ஸ்மர்த்தவ்யம், எது வந்து பாத்தீங்கன்னா நினைக்கப்பட வேண்டும். எத்து பஜனீயம், பூஜனீயம், எது வந்து பாத்தீங்கன்னா பஜனை செய்ய வேண்டும், எதனை வந்து பூஜிக்க வேண்டும். அப்படின்னு மொத்தம் 5 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்து வந்து கேட்கிறார். அது மட்டும் இல்லாம வா புரூஹி, இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. எத்வா விபரியம், இதுக்கு விபரீதமானதையும் கூட எங்களுக்கு சொல்லுங்க. விபரீதம்னா என்ன அர்த்தம்? எதை வந்து பாத்தீங்கன்னா கேட்க கூடாது, எதை வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்க கூடாது, எதை செய்யக்கூடாது, எதை நினைக்க கூடாது, எதனை பூஜிக்க கூடாது. அப்ப செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை எனக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பரீட்சித்து கேட்டதுக்கு பிறகு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது ஸ்கந்தத்துக்கான பீஜம் அதுதான். இந்த 2வது ஸ்கந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துல பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பீஜம் வந்து பாத்தீங்கன்னா 37, 38 இதுக்கு முந்தின அத்தியாயத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த 2வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் என்ன, எதுக்காக விசேஷமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஸ்வரூப தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கம், ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. எங்க ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, விஸ்வரூப தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்கார். எது மூலமா காட்டினார் அப்படின்னா அர்ஜுனனோட திவ்ய சக்ஷு மூலமா என்ன பார்த்தானோ அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கார் வியாசர். அப்ப இந்த பிரம்மாண்டத்தை தரிசனம் பண்றதுன்றது வானத்தையும் பூமியையும் இந்த மொத்தத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னா நம்மளால எல்லாத்தாலையும் முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். துர்தர்ஷம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்க வேண்டியது. இதுக்கு அடுத்து என்ன பண்றார் சுவாமி அப்படின்னா, விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனால பார்க்க முடியல அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருக்கி கொண்டு என்ன பண்றார், சங்கிரகமா சதுர்புஜ ரூபமா வந்து பாத்தீங்கன்னா சௌமிய ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து அனுகிரகம் பண்றார். இவனோட பயம் எல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம லாஸ்டா பார்த்துருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேகத்துல பாக்குறது, ஆத்தியாத்மிக தேகத்துல இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் தன்னுடைய இந்த ஈஸ்வரனோட தேகத்துல பாக்குறது. ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் பகவானோட கண்ணு, இந்த தலையே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம், அந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்கள் இப்படி இருக்கு, வாய் இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பிரம்மாண்டத்தை வந்து வர்ணனை பண்ணிக்கிட்டே போலாம். இங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமகரிஷி என்ன பண்ண போறார், பெருசுல இருந்து சின்னதுக்கு வந்ததில்ல, சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா பெருச பிரம்மாண்டத்தை பாக்குறது. இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். வெஷ்டிய வச்சுக்கிட்டு சமஷ்டி, வெஷ்டியில சமஷ்டிய பாக்குறது. தனிப்பட்ட ஒரு சின்ன விக்கிரகத்துக்குள்ளார நல்ல விக்கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நல்ல பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் இருக்கு, இல்ல நல்ல போட்டோலாம் பகவானோட இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு அங்கமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானோடது இது அப்படின்னு பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துல பாக்குறது. அப்போ பெருசுல இருந்து சின்னதுல பாக்குறது, சின்னதுல பெருச பாக்குறது. இந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த பிரம்மாண்டத்தை தரிசனம் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசம் ஆரம்பிக்கப்படுது. இதுல பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, உபதேசம் ஆரம்பிக்கிறது ஒரு 22 ஸ்லோகத்தை தான் ஆரம்பிக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட சொல்றார், கிரியேட் பண்றார். ஆரம்பிக்குது ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுக உவாச்ச. வரியான் ஏஷ தே பிரஷ்னஹ கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மதஸ் பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யः பரஹ. ஸ்ரீ சுக உவாச்ச. வரியானேஷ தே பிரஷ்னஹ கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மதः பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யः பரஹ. ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போது சொல்றார் ஸ்ரீ சுக உவாச்ச. சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். பாருங்க, கீதால வந்து பாத்தீங்கன்னா சுகரை கொண்டு வந்துட்டோம். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதவியாசர் சொன்னது போக அவங்க புள்ள சொல்றதையும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சுக உவாச்ச, சுகர் சொல்றார், ஹே நிருப. நிருபன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட்ல இருக்கு. ஹே ராஜாவே, ராஜனே, பரீட்சித் மகாராஜாவே, நீங்க கேட்ட கேள்வி இருக்க, ஏஷ வரியான் ஏஷ தே பிரஷ்ன. வரியான் ஏஷன் இருக்கு. ஏஷனா நீங்கள் கேட்ட இந்த கேள்வி. 2 போன அத்தியாயத்தை கேட்டிருக்காரு, மொத்தம் 5 கேள்வி கேட்டிருக்காரு. நீ கேட்ட அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தே கிருதோ பிரஷ்னக, உங்களால் கேட்கப்பட்ட கேள்வியானது. ஏ ராஜா, உன்னால் கேட்கப்பட்ட கேள்வியானது. வரியான், வரியான்னா மிகச்சிறந்த கேள்விகள். ஏன்னா புருஷார்த்த சித்திக்காக, மோட்சத்தை அடையிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நீதான் கேட்டிருக்க. ஏஷ வரியான் தே பிரஷ்னக, இது ரொம்ப சிறந்த கேள்வி, நீ கேட்ட கேள்வி. அது மட்டும் இல்ல, லோகஹிதம், தனக்கு மட்டும் ஹிதம் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறவங்க, அவங்க மோட்சம் அடைய முடியாது. அப்ப மரண காலத்துல இருக்கேன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம, இந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப உத்தம அதிகாரி. அதனால லோகஹிதம், இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தரக்கூடியது, முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடியது, அப்படிப்பட்ட லோகஹிதமான விஷயத்தை ஆத்மவித்து சம்மதம். ஆத்மவித்து அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவர்கள், ஞானி புருஷர்கள். அந்த ஆத்ம ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மதம். இப்ப சொல்லக்கூடிய பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்ட கேள்வி வந்து உபனிஷதங்கள்ல இருக்கக்கூடியது. பரீட்சித்து கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்தே முமுட்சுக்களால குருநாதர்கள்ட்ட, ஞானி புருஷர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படுற கேள்விதான். அததான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காரு. அப்ப ஆத்ம ஞானிகளுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்மதம், ரொம்ப அக்செப்டபிளா இருக்கு. ரொம்ப இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட ஆச்சாரியரை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், காலையில இருந்து சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுப்பேன், டீ போட்டு கொடுப்பேன். டீ போட்டுக்கிட்டே, சாமி அது என்ன சாமி அப்படின்ட்டு டீ போட்டுக்கிட்டே, சாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது ஒரு ஞான விஷயத்த வந்து சொன்னோம் அப்படின்னா, கேட்டோம் அப்படின்னா சந்தோஷம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது வர்றவங்கள்ட்ட எல்லாம் தேடி தேடி பார்க்கிறேன். யாராவது வர்றவங்க வேதாந்தத்தை பேசுனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்ப அந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்த விஷயங்கள் தான், இந்த கேள்விகள் தான். அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்த, ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, சம்மதமானது. ஸ்ரோதவ்யாதிஷு யகப்பரக, அது மட்டும் இல்லாம கேட்க வேண்டியவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அநேகம் இருந்தாலும் கூட அதுல எல்லாத்திலையும் மிகவும் மேலானது நீ கேட்ட கேள்வி. இத மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா இதை கேட்க வேண்டும். இந்த ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் 2வது ஸ்லோகம். ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தே சகஸ்ரஷः அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகஸ்ரஷः அபஷ்யதாமாத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஹே ராஜேந்திர சம்போதனம் வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு, ராஜாக்களில் இந்திரன் போன்ற பரீட்சித்தே ராஜேந்திர. கிரகேஷு கிரகமேதினாம் கீழே இருக்குல்ல, லாஸ்ட்ல இருக்கிறது. கிரகேஷு கிரகமேதினாம், நிறைய பேர் கிரகஸ்தர்களா இருக்கீங்க, நிறைய வீடுகள்ல இருந்துகிட்டு, கிரகேஷு அப்படின்னா வீடுகளில் இருந்து கொண்டு, கிரகமேதினாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிரகஸ்தாசிரம தர்மத்தை யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம், யாருக்கெல்லாம் ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, நாம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, வீட்டில் இருந்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தர்மிகள், அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்களா இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஸ்ரோதவ்யாதீனி கேட்கப்பட வேண்டியவைகள் என்று இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ரஷக சந்தி, நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் வருது, என்ன கேட்கணும் சாமி, என்ன கேட்கணும். கேட்கறதுக்கு 1000 விஷயங்கள் யூடியூபையோ ஃபேஸ்புக்கையோ ஓப்பன் பண்ண, ட்விட்டரையும் எல்லாம் கொட்டி கிடக்குது. அப்படி எதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்கணும், எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையணும்னு யாருக்கும் தெரியவே இல்லை, எல்லாம் குழம்பி போய் கிடக்குது எல்லாம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா யார், அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எல்லா காலத்துலையும் இப்படிதான். எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஏதாவது புலம்பணும் அப்படின்னா உடனே சொல்லுவார், ஹமேசா ஐசாயி ஹோத்தா. எப்பவுமே மனசில் வச்சுங்க, சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி தான் இருக்கும். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத், ஒரு வேத வாக்கியம் இருக்கு. பிரம்மா வந்து படைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கிரியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்த கிரியேஷன், அதுக்கு முன்னாடி இருந்த பிரம்மாவும் அவருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் படைச்சார். ஒவ்வொரு பிரம்மாவும் கிரியேஷனை படைக்கிறது முன்னாடி இருந்த கிரியேஷன் மாதிரியே தான், அவங்க வாசனையில என்ன இருக்கோ அதே மாதிரி தான். இப்ப நம்ம அம்மாக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றாங்க, இட்லி எப்படி பண்றாங்க, நேற்று எப்படி இட்லி பண்ணமோ அதே இட்லி தான். 2 நாளுக்கு முன்னாடி தோசை எப்படி பண்ணமோ அதே தோசை தான், அதே சாம்பார் தான், அதே சட்னி தான். ஒரு இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வீடு கட்டுறாரோ முன்னாடி வீடு மாதிரியே அடுத்த வீடும் அது அடுத்த வீடு மாதிரி, இதே மாதிரி இந்த கிரியேஷன் எல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து மனுஷங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேகம் இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் எப்படி போகுது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற 3வது ஸ்லோகம். நித்ரயா ஹ்ரியதே நக்தம் வியவாயேன ச வாவயஹ வியவாயேன ச வாவயஹ தேவாச்சார்த்தேஹயா ராஜன் திவாச்சார்த்தேஹயா ராஜன் குடும்ப பரணேனவா நித்ரயா ஹ்ரியதே நக்தம் வியவாயேன ச வாவயஹ திவாச்சார்த்தேஹயா ராஜன் குடும்ப பரணேனவா. எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுட்காலம் வீணாகுது அப்படின்றது வந்து வைராக்கியத்துக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்பவுமே இந்த பரீட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஸ்கந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7வது அத்தியாயத்திலிருந்து 19வது அத்தியாயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா விவேக வைராக்கியத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றார். சுகமுனிவருக்கும் பரீட்சத்துக்கும் நடக்கிற சம்வாதம் அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா விவேக வைராக்கியத்தை உண்டு பண்றதுக்காக தான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்றதுக்காக ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ற. பேக்ரவுண்ட் என்ன சுவாமி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் வைராக்கியம். நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்,
அதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்கிறார். நித்ரையா ஹிரியதே நக்தம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வயசு இருக்கு பாத்தீங்களா, வயகனா வயசு. நம்ம வயசு வந்து பாத்தீங்கன்னா நித்ரையா ஹிரியதே நக்தம். நக்தம் அப்படின்னா ராத்திரி. ராத்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திரையினால வந்து பாத்தீங்கன்னா அநேக காலத்தை நம்ம தூங்கி தூங்கி கழிச்சிட்டோம். கணக்கு போட்டு பாருங்க, உட்காந்து இத்தனை வருஷத்துல நம்ம எவ்வளவு காலம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தூங்குறதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அநியாயத்துக்கு தூங்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாம வியவாயேனச்ச, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வியவாயேனச்ச அப்படின்னா கிரகஸ்தாசிரம தர்மம், ஸ்திரீ சம்போகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலம் போயிடுச்சு. அப்ப காமபோகங்கள்லையும் தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹிரியத்தை எல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. கூட வந்து பாத்தீங்கன்னா திவால வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தேகையா, அர்த்தத்தை சம்பாதிக்கிறது, பொருளை சம்பாதிக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாத்தியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் போயிடுது. எல்லாம் மனசு ஃபுல்லா சிந்தனை ஃபுல்லா சம்பாத்தியத்திலேயே போயிடும். தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈட்டுறதுலயே அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுலயே நாசமா போயிடுறது. அது மட்டும் இல்லாம ஹே ராஜன் சம்போதனம் இருக்கு. ஹே ராஜா என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப பகனேனவா, பகல்ல வேற என்ன காரியம் இருக்கு அப்படின்னா குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்காக நிறைய ரிலேட்டிவ்ஸ், புத்திரன் பௌத்திரன், அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற மாமா சித்தப்பா அத்தை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தோட விவகாரங்களை எடுத்துக்கிட்டு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ரன் பண்ணணும், மான மரியாதையோட இருக்கணும், எல்லாத்தோட தேவையை பூர்த்தி பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும், அப்பா அம்மாவை நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்க இடத்துல பார்த்துக்கணும், என்னென்ன வேலைகள் இருக்கு. அப்போ இந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறதுலையும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனோட பகல் பொழுது எல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. எதுக்கு அப்படின்னா நம்மளை பார்க்க சொல்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உட்காந்து ஒரு 50 வயசு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி வாழ்க்கையை முடிக்கும் போது விசாரம் வரணும், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதுல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதிகமான டைம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறார். 4வது ஸ்லோகம். தேகாபத்யகலத்ராதிஷ்வ ஆத்மசைன்யேஷ்வ அசத்ஸ்வபீம் தேகாபத்யகலத்ராதிஷு கலத்ராதிஷ்வாத்மசைன்யேஷ்வ அசத்ஸ்வபீம் தேசாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி தேகாபத்யகலத்ராதிஷ்வாத்மசைன்யேஷ்வசத்ஸ்வபீம் தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி. இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அபத்திய அப்படின்றதுக்கு அர்த்தம் சந்ததி. அபத்தியன புல்ல பௌத்திரன் பேர குழந்தைங்க. அப்ப புல்ல பேர குழந்தைங்களுக்குலாம் பேரு அபத்தியன்னு பேரு, சந்ததின்னு பேரு, பரம்பரா. கூட வந்து கலத்திர அப்படின்னா மனைவினா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி. ஆதிஷு அப்படின்னா இவைகள் போல சுத்தி இருக்கிற சொந்த பந்தம், இது எல்லாத்திலையும் என்னது சைன்யேஷு, ஆத்ம சைன்யேஷு. ஆத்ம சைன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னோட சார்ந்தவர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பெட் அனிமல்ஸ் இருக்கும். எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அசத்ஸ்வபி, எல்லாம் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னா எல்லாம் அசத்து. நம்ம விட்டு பிறந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ பெட் அனிமல்ஸ் போயிடுச்சு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸு போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ளார வந்து கணக்கு பண்ணா ஐயோ எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்க போயிட்டாங்க, நம்ம எப்போ போவோம்னு தெரியலையே. அப்போ ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லாத்திலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், இது எல்லாம் அசத்து, என்னைக்கு வேணாலும் போயிடுவாங்க, இது எதுவுமே நிக்காது. சத்தா இருக்கிறது திரிகால அபாதித்துவம் சத்து, 3 காலத்திலும் இருப்பது சத்து, ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம போறது அசத்து. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெரியப்பா போயிட்டார், தாத்தா போயிட்டார், பாட்டி போயிட்டாங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்காங்க, டிக்கெட் வாங்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாய்க்குட்டி எத்தனை பூனைக்குட்டி போயிருக்கு, ஐயோ பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு.
அப்போ நினைச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, என்னோட கூட இருந்த சாமிகள்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க, என்னோட சிஷ்யர் போயிட்டார், 2-3 பேர் போயிட்டாங்க சிஷ்யர்கள்லாம். பக்கத்திலே இருந்தவர் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. இது எல்லாம் அசத்துன்னு தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் பிரமத்தோ நிதனம், நிதனம் பஷ்யனபி ந பஷ்யதி. நிதனம் அப்படின்னா இந்த எல்லாத்தோட நிதனம்னா முடிவு, இவைகள் எல்லாத்தோட நாசத்தை வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் நிதனம், இந்த எல்லாத்தோட முடிவையும் வந்து பாத்தீங்கன்னா பஷ்யனபி பார்த்தாலும் கூட ந பஷ்யதி பார்ப்பதில்லை, சிந்திப்பதில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்க்கவில்லைன்றதுக்கு அர்த்தம் சிந்திப்பதில்லை. எல்லாம் பார்க்கிறான், நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கான், டெய்லி மரணம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு வில்லேஜ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 250-300 வீடு இருக்கும் ஒரு வில்லேஜ்ல எல்லாம். அந்த 250-300 வீட்டுல எல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பாங்க, எல்லாம் ரிலேட்டிவ்ஸா தான் இருப்பாங்க. நான் ஒரு தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு ஃப்ரெண்டோட வீடு ஒன்று வச்சிருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போகும்போதெல்லாம் அந்த தோட்டத்துக்காரர் என்கிட்ட சொல்லுவார், சாமி இன்னைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன், இன்னைக்கு அந்த சாவு இருக்கு இந்த சாவு இருக்கு அப்படின்னு சாவுன்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னங்க ஊர்ல எத்தனை பேருங்க உங்களுக்கு செத்து போவாங்க அப்படின்னு. ஆமா சாமி 300 வீடு இருக்கு சாமி, 300 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் மாமா மச்சான் தான் சாமி இருப்பாங்க, சொந்தக்காரங்க தான் சாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 கல்யாணம் நடக்கும், 1000 சாவு நடந்துகிட்டே தான் இருக்கும், பிறப்பு நடக்கும் இறப்பு நடக்கும், நடந்துகிட்டே இருக்கு. நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க வயசுல எவ்வளவு இறப்பு பார்த்துருப்பீங்க ஜி அப்படின்னு. சாமி எண்ணிக்கே இருக்கா சாமி, ஒரு 200-300 பேராவது நான் பார்த்துருப்பேன் சாமி, 200-300 பேராவது இறந்து போறதை நான் பார்த்துருப்பேன். ஒரு 50 வயசுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் ஒரு 200-300 மரணத்தையாவது பார்த்துருப்பேன் அப்படின்னு. சரி பார்த்துருக்கீங்களே, கொஞ்சமா புத்தி வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பஷ்யனபி ந பஷ்யதி. இது எல்லாம் மரணிக்கும் என்று பார்த்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வர மாட்டான். ஏன் அப்படின்னா பிரமத்தோ, கவனக்குறைவு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு இறந்து போனோம்னா மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறந்துடுறோம், நார்மல் லைஃப்க்கு போயிடுறோம். ஐயோ இவங்க இறந்து போறாங்களே, இப்ப நமக்கு என்ன ஆகும் நம்ம யோசிக்கணும்ல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்ப டிக்கெட் வாங்க போறோம்? படுத்தா எந்திரிப்பமா தெரியாதுல்ல, நல்லா தானே இருக்கும், நல்லா இருந்தவர்லாம் போயிடுறாங்களே. சடன் டெத் சிண்ட்ரோம்னு ஏதோ ஒன்று இருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு 40 வயசுக்குள்ளலாம் டக்குன்னு மரணம் நடக்குது. அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னும் ஒரு 50 வயசு வாழ்ந்துடலாம், நம்ம ஜென்ரேஷன்ல 100 வயசு வரைக்கும் வாழ்வோம் அப்படின்னு 70 வயசுல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. எங்க தாத்தா எங்க பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க சுவாமி, அப்ப எனக்கு 70 வயசு தான் இருக்கு, இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்கு சுவாமி. அதெல்லாம் நிச்சயம் இல்லை, யார் வேணா எப்ப வேணாலும் போயிடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமத்தோ அப்படின்னா கவனக்குறைவுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பற்றுதலை வச்சுக்கிறோம், எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட். ஏன்? கவனக்குறைவு. நமக்கு புரியல, லைஃப் வந்து புரியல. அந்த புரியாததுனால கவனக்குறைவுக்கு பேர் வந்து பிரமத்தன்னு பேரு. கவனக்குறைவுடையவனா, அதுல மோகத்தை அடைந்தவனா என்ன பண்றான் அப்படின்னா இதெல்லாம் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் செத்து போயிட்டு இருக்கோம், ஆனாலும் சாஸ்வதம் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதான் மோகம். பிரமத்தகன்றதுக்கு அர்த்தம் மோகத்தை அடைந்தவனா, கவனக்குறைவுனால பற்றுதலை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அன்பே வைக்கக்கூடாது சாமினா, நல்லா தெளிவா அன்பு வைங்க. ஆனா மனசுக்குள்ளார என்ன இருக்கணும், எல்லாரும் ஒரு நாள் போயிடும், இதுதான் சாஸ்வதம். இந்த உலகத்துல ஒரே சாஸ்வதம், இந்த உலகத்துல இருக்கிற தேகாதிகள் எல்லாம் எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாம போகும். இதுதான் சாஸ்வதம். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோகம், மயக்கம். இப்படி பாக்குறோம். ஆச்சரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்றேன், என்ன பண்ணணும்? தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்சைச்சதா பயம் ஸ்மர்த்தவ்யஸ்சேச்சதா பயம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்யः கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்சேச்சதா பயம். தஸ்மாத் கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்துக்காக சொன்னார். வைராகியத்தை சொல்றதுக்கு பிறகு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு வரும்போது சொல்றார், தஸ்மாத் ஆகையினால், ஹே பாரத. இங்கேயும் பாருங்க பாரதன் இருக்கா,
பாரத்தை எப்பவுமே என்ன சொல்லுவோம்? பானா பிரகாசம், ஆத்மஸ்வரூபம், சைத்தன்யம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிப்பாயாக அப்படின்றதுக்காக தான் பாரதன்றதே சொல்றது. அப்ப ஆத்ம தத்துவத்துல ரம்மி, இந்த தேகாதிகளை வந்து பாத்தீங்கன்னா புல்ல பேரன் அப்படிலாம் இருக்காத. அந்த புள்ளைக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் இருக்கு, என்னோட தேகத்திலேயே ஆத்மாதான் இருக்கு, நாய்க்குள்ளாரையும் ஆத்மாதான் இருக்கு. அதுக்கு மரணம் இல்லை. ஆனா தேகம் மறிச்சு போகும். என் தேகமும் போகும், என் பிள்ளையோட தேகமும் போகும், என் மனைவியோட தேகமும் போகும், என்னோட அப்பா அம்மா தேகம் போயிடுச்சு, என்னோட பாட்டன் பூட்டனோட தேகம் போச்சு. அப்ப தேகமெல்லாம் போகும். அப்ப தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னோடதுன்னு மோகம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதை விட்டுட்டு தேகத்துக்குள்ளார இருக்கிற அந்த சைத்தன்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிப்பாயாக ஹே பாரத. அப்ப என்ன பண்ணணும்? சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி. சர்வாத்மாவா இருக்கார் யாரு? எல்லா தேகத்திலையும் அகமாத்மா குடாகேஷக பார்த்திருக்கோம்ல. எல்லா தேகங்கள்லையும் ஆத்மாவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். பகவான்றதுக்கு அர்த்தம் ஷட் ஐஸ்வர்யங்களை உடையவர், 6 ஐஸ்வர்யங்களை உடையவர் அந்த பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதேஷு ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி 18வது சாப்டர்ல சொல்றார் பகவத்கீதையில. எல்லா ஜீவராசிகள்லையும் அந்தராத்மாவா பகவான் தான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பகவான் ஹரிய பத்தி என்ன பண்ணணும்? ஹரிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்தவ்யா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக விவகாரங்கள் அதிகமா பண்ணி 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 ஒன்னும் கிடைக்காது சாமி. முட்டு போயிடுவோம், மொத்தமும் போயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் ஆகணும். டிக்கெட் எடுக்கணும். ஒரு காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு. ஒரு சின்ன யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு டஸ்ட்டை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. அவ்வளவுதான். போனோம் அப்படின்னா விட்டுட்டு தான் போகணும் எல்லாத்தையும். அப்ப அதனால என்ன பண்ணணும்? ஹரிய பத்தி, பகவானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்தவ்யா. பகவானை பத்தி அவருடைய லீலைகளையும் அவருடைய தத்துவத்தையும், வெறும் கதை கேட்கறது மட்டும் இல்ல, தத்துவ சிந்தனம் வந்துடணும். அப்போ கதைகளையும் கேட்கணும், லீலைகளையும் கேட்கணும், கூடவே பகவானுடைய தத்துவத்தையும் ஸ்ரோத்தவ்ய அவசியம் கேட்கப்பட வேண்டும். பகவானை பத்தி கீர்த்தித்தவ்யஸ்ச. கீர்த்தனம்னா பஜன்ஸ் பண்றது இல்ல. கீர்த்தனம்ன்றது அவனுடைய தத்துவங்களையும் அவனுடைய குணங்களையும் தியானிக்கிறதுக்கு எதெல்லாம் அவனுடைய லீலைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதையும் மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். கீர்த்தித்தவ்யஸ்ச, தான் கேட்கணும், அதுக்கப்புறம் அதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லணும். கீர்த்தனம் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்மர்த்தவ்யஸ்ச. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சரியர் சொல்றாங்க, கீர்த்தனம்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் நல்லா சொல்றது, எடுத்து 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 சொல்றது பகவானை பத்தின விஷயங்களை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? கீர்த்தனம்னோன்னா ஆர்மேனிய பட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருபாய் ஜிதேந்தர்னு நல்ல படித்தவர், நல்ல சாதக். அவர் வந்து இப்போ வந்து கதாக்காரர் ஆகிட்டார். கதாக்காரர் எனக்கு அனுப்பிட்டே இருக்கார். எனக்கு அப்படியே கோபமாக வருது. ஏன் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியே தான் எங்கள்கிட்ட படித்தவங்களாம், எங்களை ஆசிரியர்கிட்ட படித்தவங்களாம் ரொம்ப ஸ்லோகங்கள்லாம் அவ்வளோ ஸ்பஷ்டமான சொல்ல மாட்டோம். எங்களுக்கு அர்த்த கிரகணம் இருக்க முடியாது. ஸ்லோகத்தை சொல்றதுல நாங்கள் அவ்வளோ தாற்பயம் கொடுக்கவே மாட்டோம். மீட்டர் கெட்டு போயிடும், இல்லை சப்தங்களை இது பண்ணுறோம், டக்குன்னு மாற்றி சொல்லுவோம், இது மாதிரிலாம் இருக்கும். அவருக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு? பக்கத்தில் வந்து ஒரு அப்பாயின் பண்ணியிருக்காரு, ஒரு பண்டிதரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்லோகத்தையும் சொல்றாரு. நான் தான் கேட்டேன், எதுக்குப்பா இந்த மியூசிக்? எதுக்குப்பா தத்துவத்தை சொல்றதுக்கு வந்து பகவானை பத்தி பேசும்போது எதுக்கு மியூசிக்? பப்ளிக் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க, பப்ளிக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கணுன்றதுக்காக இந்த பஜன்ஸ் வந்தாச்சு. கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்துதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயார மற்றவங்களுக்கு பாடுறது மட்டும் இல்லை, சொல்லணும். நல்லா திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். அதை வந்து தத்துவத்தை நல்லா பகவானை பத்தி வெளியில சொல்லணும். கீர்த்தவ்யஸ்ச, அவசியம் பண்ண வேண்டியது. தவ்ய பிரத்யம் போட்டிருக்கு, அவசியம் செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, ஸ்மர்த்தவ்யஸ்ச, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் செய்ய வேண்டும். திரும்ப 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 நினைக்கணும். எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோம், எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, எனக்கு 24 மணி நேரமும் தூங்குற போக போக மீதி நேரம் ஃபுல்லா எனக்கு இது ஓடிக்கிட்டே இருக்கணும், எனக்கு நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நினைவுல நிக்கிறதுக்காகத்தான் படிக்கிறது, நினைவுல நிக்கிறதுக்காகத்தான் மற்றவங்களுக்கு சொல்றது. யாரு பண்ணணும் இத அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அவன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டுருங்க. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சதா அபயம், அபயம் இச்சதா, எவன் வந்து பாத்தீங்கன்னா
அபயம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா விரும்புகின்றானோ, அபய பதவின்னு பேர். அந்த அபய பதவியை வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சரணம் தான் அபய பதவி. வைகுண்ட பதவி நம்ம சொல்றோம். அந்த வைகுண்ட பதவி தான் பயமில்லாதது. அந்த அத்வைத சித்தியா இருக்கக்கூடிய அந்த பகவானோட அந்த மோட்ச பதவியை வந்து பாத்தீங்கன்னா எவன் இச்சிக்கின்றானோ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப சொன்ன மாதிரி பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி பேசணும், பகவானையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. 6வது ஸ்லோகம் சொல்ற, ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்ம லாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்ம லாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. நான் ஒரு அப்பப்போ ரேண்டமாக எல்லாத்தோட கேட்பேன். ஒரு அம்மா வந்து நேற்று நான் கேட்டேன், ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் சொல்கிறாங்க, ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் இல்லை, முக்கியமாக என்னன்னு வைராக்கியத்துக்கு வர்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தவியம் என்னவோ அதையும் கிராஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பகவானோட வந்து மேஜிக்கு அது இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்களுடைய நம்ம என்ன பண்ணணும்ன்றதுல கவனம் இல்லை. சுக்கமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றார், ஏத்தாவான். ஏத்தாவான் அப்படின்னா இவைகளை உடையவன். இவைகள் தான் எது? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் நம்ம சொல்றோம். ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யக. ஆத்மாவை பத்தி கேட்கணும், ஆத்மாவை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணணும், ஆத்மாவை பத்தி வந்து நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த பகவானை பத்தின விஷயங்கள் எது அப்படின்னா இவைகளோடு ஏத்தாவான். எது ஏத்தாவான்னா இவைகளையோடு சேர்ந்து. எது? சாங்கிய யோகாபியம். சாங்கிய பிலாசபி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சாங்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம அனாத்ம விவேகத்துக்கு பேரு சாங்கியம்னு பேர். சம்யக் ரூபேன தத்துவம் பதார்த்தானி நியாயத்தே இது சாங்கிய. எதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தத்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தையும், தொம்னு சொல்லக்கூடிய ஜீவ தத்துவத்தையும், ஆத்மாவையும் அனாத்மாவையும் எந்த சாஸ்திரத்துல பிரிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கியம். ஆத்ம ஞானத்தை போதிக்கிறது. இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதை அடையறதுக்காக என்ன வேணும்? யோகம். அப்ப அதை அடையறதுக்கான யோகம் இந்த ரெண்டுத்தினாலையும், இந்த ரெண்டுத்தையும் பண்ணணும்னா என்ன வேணும்? சொதர்ம பரிநிஷ்டையா. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சொதர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்க வேணும். நான் அதனாலதான் எல்லாத்துட்டையும் அடிச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தலையா அடிச்சுக்கிறேன் நான். எப்படியோ போச்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து கிரகஸ்தாசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடுறோம். பெரும்பாலும் சொசைட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராடி சொல்றோம்ல, சம்பாதிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, ஃபேமிலியை ரன் பண்றதுக்குன்னு என்னென்னவோ போயிடுச்சு. விட்டுருங்க, போனதெல்லாம் விட்டுருங்க. யாரெல்லாம் ஒரு 40 ஏஜுக்கு மேல இருக்கீங்களோ பிளான் பண்ணுங்க. இப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வானப்பிரஸ்தம் வந்துட்டீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீவனத்தை மெதுவா கொண்டு வாங்க. கீழே ஒரு ஆந்திராக்காரர் இருக்கார். அவர்கிட்ட நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் உட்காரும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஐயா உங்க ஒய்ஃப் போயிட்டாங்க, கொரோனால போயிட்டாங்க, பேசாம இருந்துட்டு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கு. 4 நாள் இருப்பார், 4 நாளுக்கு மேல இருக்க முடியாது, போயிடுவார். பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகம் இல்லைங்க, நமக்கு தான் மோகம். வயசானவங்களுக்கு இருக்கிற மோகம் இருக்கு பாருங்க. பசங்கள்லாம் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காங்க, ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. அப்ப நீங்க உங்களோட காரியத்தை நீங்க பாருங்கப்பான்றாங்க. பேர குழந்தைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை. ஆனா இந்த பெரியவங்களா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோகம் போக மாட்டேங்குது. மோகம் போகாததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரம தர்மத்தை விட்டுட்டு ஈஸ்வரனை சிந்திக்கிற நிலையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விவகாரங்கள், வீட்டோட விவகாரங்கள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சாங்கியத்திலையும் யோகத்தையும் ஸ்வதர்ம பரிநிஷ்டையா, ஸ்வதர்மத்துல நிக்கிறது. கிரகஸ்தாசிரம தர்மம் நல்லா பண்ணுங்க. நல்லா சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புத்தியைன பிரமதித்தவ்யம் குசலான பிரமதித்தவ்யம். மந்திரமே வந்து தைத்திரியத்தை சொல்லு, சௌக்கியமா இரு, நல்லா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ கிரகஸ்தாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தர்மமா சம்பாதிங்க, நல்ல தர்மமா இருங்க. ஆனா வானப்பிரஸ்தத்துக்கு வந்தீங்கன்னா உபாசனையும் தபசும் தான். குட்டீச்சக சன்னியாசிக்கு என்ன அப்ளை பண்ணணுமோ, இப்ப நான் சன்னியாசியா இருக்கேன்,
எனக்கு என்ன தர்மங்களை நான் அப்ளை பண்றனோ அதே தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணணும். சொதர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிநிஷ்டையா நல்ல நிஷ்டையை அடைஞ்சு இப்படி இருக்கிறது வந்து மட்டுமல்ல, ஜென்மலாப பரப்பும்சாம் மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தே, மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தே அப்படின்னா கடைசி காலத்துல சொதர்ம நிஷ்டையை அடையிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து ஆத்ம விவேகத்தை கேட்கறது, கூட வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகங்களை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்மத்தோட எண்டல நாராயண ஸ்மிருதி பகவானை நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உயிரை விடணும். அஜாமிலன் வந்து பாத்தீங்கன்னா நாராயணான்னு கூப்பிட்ட மாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பாவி மகா பாப்பியா இருந்தவனை கூட வந்து பாத்தீங்கன்னா யம கிங்கரர்களால கொண்டு போக முடியல. நல்ல வைகுண்டத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா பகவானோட ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க உங்களுக்கு. அப்ப அஜாமிலனை பத்தி பாகவதத்துல வந்து ரொம்ப பெருமையா சொல்லுது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலையோவாவது ஈஸ்வர ஸ்மரணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் வராது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அப்படியே வானப்பிரஸ்தத்தையும் கண்டினியூ பண்றோம். வானப்பிரஸ்தமே இப்ப இல்ல. வீட்டுக்குள்ளார ப்ராப்ளம் என்னைக்காவது முடியுமா? யோசிச்சு பாருங்க. உறவு சிக்கல்கள், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னைக்குமே முடியாது. அப்ப நம்ம சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளாரையே சுத்திக்கிட்டே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. வியசனம் கடந்து போனதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே கவலை எல்லாத்துக்கும். கடந்து போனது எல்லாம் துக்கமா இருக்கும். நமக்கு துரோகங்களும் நிறைய பிடிக்காத அன்வான்டா பண்ணிருப்பாங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க. அதையெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். கூட ஐயோ இப்படி நடந்துக்கலாமே, அப்படி நடந்துக்கலாமே, என் பையன் இப்படி இருக்கானே, என் புள்ள இப்படி இருக்கு, எல்லாத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டே அப்ப மரணிக்கிற காலத்துல எது வரும் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்த மாத்திரத்துல நாராயண ஸ்மிருதி போயிடும். வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உயிரை விட்டுரும். அப்ப எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் ஸ்வதர்மத்துல நிக்கிறது, சாங்கியத்தையும் யோகாபியாசங்களையும் பண்றது எதுக்கு அப்படின்னா கடைசியில நாராயணனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்றது. இதுதான் ஜென்மலாப பரக பும்சாம். இதுதான் மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பிறவி அடைந்ததோட மிகப்பெரிய பலன். இதுதான் ஜென்மம் எடுத்ததுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த பர்த்தை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கணும், இதோட முடிச்சுக்கணும். திரும்ப வந்து இந்த சம்சாரத்துக்கு வரக்கூடாது. நேற்று ஒரு போட்டோ பார்த்தேன். ஐயோ, ஒரு குழந்தை பசியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அலையிறான், பசிக்குதுன்னு. எங்க காசாலியோ எதுலயோ ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தா துக்கம். ஐயோ பாவம், கண்கள் கலங்குது. என்னடா பண்றது, மனசு நம்மளால சகிக்க முடியல. ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன், ஒரு 5 வயசு பையனுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் இல்லை. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நரக மாதிரி கிடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பிறந்தோம் அப்படின்னா வந்து அனாதி காலத்துல இருந்து ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதேதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த லோகம் ரொம்ப நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, எப்ப வேணாலும் கெட்டு போகலாம், எது வேணாலும் கெட்டு போகலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கவே கூடாது திரும்ப. அப்ப பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான ஸ்மரணம் பண்ணணும். இது எங்க சுவாமி சொல்லியிருக்க? பகவத்கீதையில சொல்லியிருக்க அப்படின்னா 8th சாப்டர்ல கிரமமுக்தி சாதனமா என்ன பண்ணப்பட்டிருக்க அப்படின்னா 8வது சாப்டர்ல 10-11 பாத்தீங்கன்னா தெரியும். 10-11 5ல இருந்தே ஆரம்பிக்குது. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்ர சம்சயः. பகவத்கீதையில 8:5 வந்து பகவான் சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா அப்படியே சொல்றார். அந்த காலே கடைசி மரண தருவாயில மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், என்னையே நினைச்சுக்கிட்டு, மாமேவ வேற எதுவும் நினைக்கக்கூடாது. பிள்ளையோ வைஃபையோ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவையோ அம்மாவையோ பெட் அனிமல்ஸையோ இந்த லோக்கத்தையோ எதையுமே நினைக்க கூடாது. மாம் ஏவ பகவானா இருக்கிற என்னையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை, கலேவரம்னா தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுகின்றானோ அவன் என்ன ஆகிறான்? யகப்பிரயாதி, எவன் இந்த தேகத்தை விட்டு போறானோ ச மத்பாவம் யாதி, அவன் என்னுடைய தன்மையையே அடைகின்றான். அப்ப நல்ல சாயுஜ்ய பதவியில போய் பகவானை நினைச்சுக்கிட்டு கரெக்டா சாயுஜ்யத்தை அடைஞ்சிடலாம். திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வராம அங்கிருந்தே முக்தியும் நமக்கு கிடைச்சது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல சம்சயம் இல்லைன்னா அஸ்தி அத்திர சம்சயா, இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஸ்லோகம் 8:6 சொல்றார். வார்னிங் கால் கொடுக்குறார்.
யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते कलेवरं तं तमैवैति कौन्तेय सदा तद्भाव भावितः யம் யம் வாபி ஸ்மரன் பாவம். எதை எதை நினைத்து கொண்டு ஒருத்தன் இந்த உலகத்துல வாழும்போது இந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா திஜத்தியந்தே கலேவரம், எதை எதை நினைச்சுக்கிட்டு இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்திம காலத்துல விடுறானோ தம் தம் ஏவ ஏத்தி, அவன் அதையே அடைகின்றான். நாய்க்குட்டி நினைச்சீங்கன்னா நாய்க்குட்டி, பேரனை நினைச்சீங்கன்னா பேரனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக அந்த வீட்டுல நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா பல்லியா கரப்பாம்பூச்சியா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துடணும். வீட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் எல்லாம் வந்து தாத்தா முப்பாட்டன் பாட்டன் இது மாதிரி இருக்க ஆட்கள் தான். பந்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா எதை எதை நினைக்கிறானோ அதுவாகவே அவன் பிறக்கின்றான். கவுந்தேய சதா தத் பாவ பாவித்தக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதையே திரும்ப திரும்ப பாவிச்சுக்கிட்டே இருந்தானோ, புள்ள பௌத்திரன் இதையே பேர குழந்தைங்க மனைவி மக்கள் இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்றான்? அதையே அடைகின்றான். எதை பாவிச்சானோ அதையே அடைகின்றான். அப்ப என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது 8:7 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 8வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்ற, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலத்திலையும் என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு யுத்தத்தையும் பண்ணு. யுத்தம் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப் கிடைக்கும் போதெல்லாம் என்னையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தையும் பண்ணு. லோக விவகாரங்கள் இதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஓம் 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 சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் பண்ணுங்க. பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஃப்ளஷ் அவுட்ல இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எந்த காலத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பகவானை ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லா காலத்திலையும் பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணி, எவன் வந்து பாத்தீங்கன்னா மைய அர்ப்பித்த மனோபுத்திக்கு, பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட புத்தி மனசு சங்கல்பம் என்ன இருக்கணும்? பகவான் அடையணுன்ற சங்கல்பம் இருக்கணும். அதே மாதிரி மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட சிந்தனை இருக்கணும். அப்படி இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா மனோபத்தியை உடையவன் என்னையே அடைகின்றான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அசம்சயம், எந்த சந்தேகமும் இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி நினைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்தானு சிந்தையன். அப்ப பகவானை நினைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வேணுமே சுவாமி. எல்லா காலத்திலையும் வந்து பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னா ஒரு அபியாச யோகம் அப்படின்னு ஒரு அபியாசம்னா பிராக்டிஸ். டெய்லி காலையிலையும் சாயந்தரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராணாயாமத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸ்வரனை தாரணை பண்ணி நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜபத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப 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 டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வானப்பிரஸ்தத்துல இதான் வேலையே. சிரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பகவானை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணாயாமத்தையும் அபியாசத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அபியாச யோக யுக்தேன, அபியாச யோகத்தோடு பகவானையே ஸ்மரிக்கிறதுக்கு பேரு, தொடர்ந்து ஸ்மரிக்கிறதுக்கு பேரு, நினைவு கொள்ளுதலுக்கு பேர் வந்து அனுச்சிந்தனம்னு பேரு. அதுதான் தியானம்னு பேரு. பகவானையே தியானிச்சுக்கிட்டு சேத்தசா மனசுனால வேற எதையும் தேடாமல், வேற எந்த சிந்தனையும் பண்ணாம, அந்நியகாமினா வேற எந்த விஷயத்தை பத்தியும் சிந்தனை பண்ணாம எவன் வந்து பாத்தீங்கன்னா உயிரை விடுறானோ அவன் பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அந்த மேலான பரமாத்மாவையே அடைகின்றான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. சொன்னதுக்கு பிறகு பகவானை எப்படி சுவாமி நினைக்கிறது? அவருக்கு தான் ஏகப்பட்ட கதை அதெல்லாம் இருக்கே. அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் 8:13 வந்து பாத்தீங்கன்னா மரணிக்கிற தருவாயில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லக்கூடியது இதுதான். அதை இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். என்னது? ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி த்யஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம, ஓம் என்ற ஏக அக்ஷரம் தான் பிரம்மம். அதை என்ன பண்ணணும் சுவாமி? வியாகரன் மாமனுஸ்மரன். வியாகரனா உச்சாரயன். தனியா இருக்கும் போதெல்லாம் ஓம் 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 சாதாரணமா சொல்லிக்கிட்டே இருங்க. முணுமுணுக்கியாவது சொல்லிக்கிட்டே இருங்க. வாயில மனசால உச்சரிங்க.
உதட அசைவ உச்சரிங்க. யாரும் இல்லைன்னு சத்தமா சொல்லுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உச்சாரணம் பண்ணிக்கிட்டே பகவானை நினைச்சுக்கிட்டே, அதுக்காக தான் இஷ்ட தேவத்தையை நான் சொல்றது. இப்போ வரப்போறதே அதுதான். நல்லா வந்து ஈஸ்வரனோட ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார அந்த ரூபத்திலேயே இருந்துக்கிட்டு ஓம் 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 சதா காலமும் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விதமா யகப்பிரயாதி தெஜந்தேகம், எவன் இந்த தேகத்தை விட்டுட்டு போறானோ இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே என்ன நினைச்சுக்கிட்டே சயாதி பரமாம் கதி, அவன் மேலான கதியை அடைகின்றான் அப்படின்னு. அப்ப கடைசி தாட்டுக்காகத்தான் இப்ப பாடம் படிக்கிறதெல்லாம். திரும்ப உட்கார்ந்து மற்றவங்கள்ட்ட பேசுறது எதுக்கு? என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம். ஏன் சுவாமி ஒரு கிளாஸை வந்து பகவத்கீதைய எவனாவது எந்த முட்டாளாவது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிளாஸ் வந்திருக்கு சாமி, ஏன் சாமி 400 கிளாஸா சாமி ஒருத்தன் பண்ணுவாங்க, பார்த்து சீக்கிரம் முடிச்சு விட்டீங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் வேற வேலையை பார்த்து போவோம் இல்லை சாமி அப்படின்னு யாராவது கேட்கலாம். முடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் தெரியுங்களா? இந்த சப்தம் இருக்குல்ல, இந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற லௌகிகமான சப்தங்களை ரீப்ளேஸ் பண்றது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றோமோ இந்த சப்தங்கள் உள்ள போய் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே போகும். அசாஸ்திரிய சப்தங்களா அனாத்ம விஷயமா லௌகிகமா இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் இந்த தாட்டு போய் பண்ணும். எது வரைக்கும் சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் காலையில எந்திரிக்கிறேன், எனக்கு சிரவணம் போதுமா போதாதா அப்படின்னா, இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா 2:10 இன்னைக்கு முழிப்பு வந்துச்சு. 2:10 முழிப்பு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு பகவான் வந்து உள்ள நானா இருக்கார், அதை ஸ்புரணமா இருக்கார் அப்படின்னு முதல் தாட்ல இருந்தே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். படுத்திருக்கேன். ஆனா ஃபுல்லா வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அப்போ 24 மணி நேரமும் நீங்க பண்ற வேலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டைம்ல ஆட்டோவா வந்து பாத்தீங்கன்னா உங்க சிந்தனையே வந்து பாத்தீங்கன்னா அது மயமா ஆகும். அதுக்காக தான் நிறைய கேட்கணும். இந்த பாட்டத்தை திரும்ப பகவத்கீதையும் பாகவதத்தையும் உபனிஷதங்களையும் திரும்ப கேட்கணும். பகவானை வந்து பாத்தீங்கன்னா முதல் தாட்டு பகவானை நினைக்கணும், லாஸ்ட் தாட்டு பகவானோட நினைவுல முடியணும். நமக்கு வந்து ஆட்டோவா நம்மளுடைய தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவா பகவானை பத்தின தாட்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா மரணிக்கிற காலத்துல என்ன ஆகும்? ஈஸியா ப்ராப்ளமே இல்லாம நினைவு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நினைவுல மரணிக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாங்கியமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், கூட சொதர்ம நிஷ்டையா இருக்கட்டும், சொதர்ம கர்மங்களை பண்றது, இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா கடைசி தாட்டுக்கு. நான் தான் சொல்லுவேன், யாராவது ஒர்க் பண்ணணும்னா எதுக்காக ஒர்க் பண்ணணும்? நம்முடைய கடைசி தாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணணும். கடைசி தாட்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி சாதனமா ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு ஆக்கிறது. இது அப்புறம் ஆச்சாரிய சொல்ற 7வது ஸ்லோகம் வந்து பிராயேன முனயோ ராஜன் நிவృத்தா விதிஷேததः பிராயேன முனயோ ராஜன் நிவృத்தா விதிஷேததः நைர்குண்யஸ்தா ரமந்தே ஸ்ம குணானுகதனே ஹரேஹ பிராயேன முனயோ ராஜன் நிவృத்தா விதிஷேததः நைர்குண்யஸ்தா ரமந்தே ஸ்ம குணானுகதனே ஹரேஹ. ஆச்சாரியர் சொல்ற, ஹே ராஜன், ஹே பரீட்சித் மகரிஷியே, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராயேன முனையோ, முனிவர்கள், பெரும்பாலும் முனிவர்கள். எப்படிப்பட்ட முனிவர்கள்? பிராயேன நைர்குண்யஸ்ததா ரமந்தே, நல்லா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா சிரவணம் மனனம் முடிச்சவங்க, சதா காலமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண பிரம்மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல நிஷ்டையை உடையவங்களா. நைர்குண்யஸ்தான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்றல். நிர்குண பிரம்மத்துல கான்சியஸ்னஸ்லயே நிக்கிறவங்களா, அதிலேயே ரம்மிக்கிறவங்களா இருக்கிற முனிவர்களும் கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விதிஷேதத்தக நிவృத்தா விதிஷேதத்தக, இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் இருக்குல்ல, வேத பாகம் இருக்குல்ல, பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல் வேற. நல்லா புரிஞ்சுங்க, கருமிக்கு ரூல் வேற, பக்தனுக்கும் ஞானிக்கும் ரூல் வேற. நீங்க தேவயானம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல போறவங்களுக்கு ரூல் வேற, பிரவருத்தி நிவர்த்தின்னு அதான் பிரிச்சிருக்கு.
அதனால்தான் நிறைய பேர்ட்டு நான் சொல்றேன், வேதம் சொல்றத பூர்வ பாகத்துல என்னெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்காதீங்க. அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களை கர்மியாவே வச்சிருப்பாங்க, கர்மத்திலேயே ஈடுபடுத்துவாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவிருத்தா விதிஷேததா. விதி அப்படின்றதுக்கு அர்த்தம் செய்யாதே, இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு கர்மகாண்டத்துல அநேக விதி நிஷேதங்கள் இருக்கு. இது எதுவுமே பாத்தீங்கன்னா பகவானோட சிந்தனைக்கும். அதனால தான் நான் இப்ப சொன்னேன், ஃப்ளஷ் அவுட்ல இருந்துட்டு கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வேற காரியம் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் மனசு பவித்திரமா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லை பக்திக்கு. பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயங்களும் டோன்ட் டூ சோர் சம்பந்தமே இல்லை பகவானுக்கு. அப்படிலாம் இருந்தா கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணிருக்க முடியாது, எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பக்திக்கு ஈக்குவலானது, ஞானத்துக்கு ஈக்குவலானது வேற எதுவுமே இல்லை. அப்ப டோன்ட் டூஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விதிஷேதத்தக, எல்லாத்துல இருந்தும் விதின்றதுக்கு அர்த்தம் செய், ஷேதத்தக அப்படின்னா நிஷேதம் பண்றது, செய்யாதே. இந்த ரெண்டுத்துல இருந்தும் நிவர்த்தியான முனிவர்கள் எல்லாம் நிர்குணத்திலேயே நிக்கிறவங்களா ரமிக்கிறவங்களா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா குணான் ஹரேகே குணானு கதனே ரமந்தேஸ்ம, இதுலயும் போட்டுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹரியோட குணங்களை பாத்தீங்கன்னா சொல்றதுல ரமிக்கிறாங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்து ரொம்ப பிரியம். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கிய உபனிஷத்தோட தான் நான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பகவானை பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி தான் பண்றேன். திரும்ப 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 பகவான் தான் ஆத்மாவா இருக்கார், சொல்றதே பகவான் தான் சொல்றார். நான் பேசல, நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை, பரமஹம்சானந்தன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. இருக்கிறது ஹரிதான், எல்லா ரூபத்திலும் இருக்கார், கேட்கறதும் ஹரிதான், சொல்றதும் ஹரிதான் அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா பாவிக்கிறேன், நிர்குணமா பாவிக்கிறேன். பகவான் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமா இருக்கார், அவருக்கு மேல இதெல்லாம் கல்பனை அப்படின்னு நான் சொல்றேன். இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பகவானோட லீலைகளை கேட்கறதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தம் வருது. அப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிர்குணத்துல நின்றவர்களா நிஷ்டர்களா இருந்தாலும் கூட முனிவர்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா ஹரியோட குணத்தை அணுக்கதனம் பண்றத தொடர்ந்து கேட்கறதுலையும் தொடர்ந்து நினைக்கிறதுலையும் சொல்றதுலையும் என்ன பண்றாங்கன்னா ரமிக்கின்றார்களா இருக்கின்றார்கள். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகம். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் அதீதவான் த்வாபராதௌ பிதுர்த்வைபாயநாதகம் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் அதீதவான் த்வாபராதௌ பிதுர்த்வைபாயநாதகம். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் இத. இல்ல ஏதாவது இப்போ என்ன பண்ணுவோம்னா பூர்வ விருத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பூர்வ விருத்தம் அப்படின்னா ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கூட ஃபேன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ அதை பண்ணும். என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஃபேன் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டை அடைந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துல இருக்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல பக்தரா இருந்திருப்பார், பக்தியை நல்லா சின்ன வயசுல இருந்து நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பார். அப்ப அதை கதை கேட்கறது கதை சொல்றதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கும். அதனால அவரு நிஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகு கூட அவருடைய சித்தம் அந்த உபாதி அந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணும் அவரோடத. ஆமா, இப்ப ரமண பகவான் பாத்தீங்கன்னா கிரிவலம் போயிட்டு இருந்தார், நிஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகு கூட அந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் நிஷ்டையிலேயே தொடர்ந்து இருந்து 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 அதுலயே நம்ம சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியிலேயே சுவாமி சொன்னார் மௌனமாயிரு அப்படின்னு சொன்னார் குருநாதர், அதோட மௌனம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை, அது மாதிரியே போனவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு ஞானி புருஷர்களுக்கும் ஒன்று நடந்திருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்துல நின்னதுக்கு நின்னாவே மோட்சம் ஆயிடுது. நிர்குணத்துல நிக்கிறது தான் ஆத்மனிஷ்டை பிரம்மனிஷ்டைன்னு பேரு. பிரம்மனிஷ்டை அடைந்ததுக்கு பிறகு கூட பூர்வ விருத்தம் முன்னாடி அந்த சித்தத்துல என்ன சம்ஸ்காரம் இருந்துச்சோ, சில பேருக்கு நிறைய பேருக்கு பக்தியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் போயிருப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவானை பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஆழ்வார்களா இருக்கட்டும் இல்ல நாயன்மார்களா இருக்கட்டும், நிறைய அடியார்கள்ல பாத்தீங்கன்னா சிவன் அடியாரெல்லாம் பாத்தீங்கன்னா
நிறைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் துவைத்த பக்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இல்ல இல்ல, அவங்க என்ன அடைஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா வெளியில பேசும்போது என்ன பண்ண முடியும்? அத்வைதத்தை பேச முடியுமானா அத்வைதத்தை பேச முடியாது. எப்ப பேசினாலும் துவைத்த பக்தி தான். பெரியவங்க எங்க பேசினாலும் பக்தியாதான் ஈஸ்வரனை வந்து நாமரூப குணம் கல்யாணங்களை தான் பேசுவாங்களுடைய. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அதை சுத்த நிர்குணமா அனுபூதி பண்ணுவாங்க. அப்ப அதனால முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த சகுண ஈஸ்வரன் இடத்துல பக்தி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை அடைஞ்சிருப்பாங்க அவனோட அனுகிரகத்தினால. அப்ப அடைஞ்சதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானோட குண கீர்த்தனங்களை பண்றதுலயே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். யாருக்கு? அவங்க இல்ல, அவங்களுடைய உபாதி அடிச்சா. இதுக்கப்புறம் இங்க சொல்றார், இதம் பாகவதம் நாம புராணம். இந்த புராணத்துக்கு பேரு நாம புராணம்னு பேரு. பாகவதத்துக்கு நாம புராணம்னு ஒரு பேர் இருக்கு. நாமன்னு எடுத்தா பெயர்னு எடுத்துங்க. இதம், இந்த பாகவதம் என்ற புராணத்தை, பெயரை உடைய புராணத்தை. இந்த புராணம் எப்படிப்பட்டது சுவாமி அப்படின்னு கேட்டா பிரம்ம சம்மிதம். நாரதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியாசர் வந்து என்ன பண்றார்? ஆரம்பத்துல பாகவதத்தோட ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். யார்? வியாசர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பூர்த்தி இல்லை. நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பொடி வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு எப்பவுமே பொடி இருக்கும் என் தலைமாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பொடி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னவோ அனீசியா இருக்கு, ஏதோ ஒரு அனீசியா இருக்கு, ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்னு 2 கை பொடியை எடுத்து வாயில போட்டேன்னு வச்சுங்களேன், ஃபுல்ஃபில் ஆகிடும். இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்வீட் எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில போட்டாங்கன்னா ஒரு பூர்த்தி ஆகிடும். ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். தயிர் இல்லைன்னா ஏதோ ஒரு குறையா இருக்கே அப்படின்னு இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அது மாதிரி. பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாச பகவானுக்கு என்ன பண்ணார்? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார். பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் எல்லாத்தையும் பண்ணார். மகாபாரதம் எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு ஏதோ ஒரு குறை. பிரம்மசூத்திரம் பண்ணதுக்கு ஒரு வந்து குறை வரலாமா? அவருக்கு குறை வந்துச்சு. ஏதோ ஒரு குறையா இருக்கே, அனீசியா இருக்கே அப்படின்னு. நாரதத்தை பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரே குறையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாரதர் சொல்றாரு, எல்லாம் பண்ணீங்க, பகவானை பத்தின ஒரு கதாவை வந்து நீங்க பண்ணிருக்கலான்னு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட கதையை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பாகவத புராணத்தை பண்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாகவத புராணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்மிதம். பிரம்ம சம்மிதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிரம்ம வேத்தாக்களுக்கு சம்மிதம் எடுக்கலாம். இன்னொன்னு வந்து பிரம்மன்றது வேதம்னு அர்த்தம். வேத சம்மிதம் அப்படின்னா வேதத்துக்கு ஏற்புடையது. இது வேதத்துக்கு சமமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாகவத புராணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா துவாபராதவ், நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க தமிழ்ல முடிவுன்னு எழுதிருக்கேன். துவாபர யுகத்தின் முடிவில் அப்படின்னு ஆதியிலன்னு எழுதணும். துவாபர யுகத்தோட முடிவுல, இப்ப இது கலியுகம், இதுக்கு முன்னாடி யுகத்துக்கு பேரு துவாபர யுகம்னு பேரு. இந்த துவாபர யுகத்தோட ஆரம்பத்துல ஆரம்பத்துல பிதுரு துவைபாயனாத், பிதுவா இருக்கக்கூடிய என்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய வியாச பகவான் இருந்து துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு வியாசருக்கு. அந்த கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லக்கூடிய வியாசர்கிட்ட இருந்து என்னோட அப்பாட்ட இருந்து அகம் அதீதவான், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகவத புராணத்தை வந்து பாத்தீங்கன்னா கற்றறிந்தேன். என்னோட அப்பாட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டப்பா, இதை வந்து கேட்டிருக்கேன் இந்த புராணத்தை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறேன். இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மீதி என்னமோ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். இதுல முதல் அத்தியாயத்தில் 19வது அத்தியாயத்துல முதல் ஸ்கந்தத்துல பரீட்சித் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நினைச்சுக்கிறான். என்னோட தாத்தாவா இருக்கிற அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் மூலமா என்ன கிடைச்சதோ அதை வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மூலமா எங்களுக்கு கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சுகமுனிவர்கிட்ட பரீட்சித் சொல்றார். பரீட்சித் யாரு? அர்ஜுனனோட பேர. அப்ப அபிமன்யோட புத்திரனா இருக்கிறது. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீதைக்கு என்ன ஸ்லோகங்களை சொல்றோமோ அதையும் சொல்லி முடிச்சிருவோம்.
எல்லாம் வேற வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். ஒரு அஞ்சு நாள் 8 ஸ்லோகமா பார்த்தா 40 ஸ்லோகம் முடிச்சிடலாம். 5 நாள்ல முடிச்சிடலாம் இந்த பட்சத்தில். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ராம் 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 ராம். ஹரி ஓம். எனக்கு ஒரு குறை இருந்துச்சு. ஐயோ, பாகவதத்தை நம்ம சொல்லாமையே இருக்கு, இது வரைக்கும் சொல்லாமையே விட்டுட்டோமே. ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருந்து படித்தோம், ஆனால் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார், இதெல்லாம் சொல்லணும்னு.